அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்த வரக்கூடிய 15 நாட்களில் என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்க போகுது, அவங்க என்ன மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியில் இந்த 15 நாட்களில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பயணம் செய்யுது, அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலனெல்லாம் அவங்க அடைய போகிறாங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற மூலமந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் என்ன விஷயங்களை வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலும் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அது உடனடியாக இவர்களிடம் தீர்வு சொல்லப்படுதுங்க. இவங்க நிறைய பிரபலங்களுக்கும் பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வியூவர்ஸ்மே இவங்களுக்கு டைரெக்டாக கால் பண்ணி அவங்க ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷன்லேயே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. கன்னிராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் என நட்சத்திரம் அடங்கியிருக்கு. கிரக நிலையை பொறுத்தவரையில் ராசியில் கேது, ரணருண ரோகஸ்தானத்தில் சனி, களத்திர ஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய், அஸ்தமஸ்தானத்தில் சூரியன், குரு, சுக்கிரன் என கிரக நிலைகள் உங்களுடைய ராசியில் அமைய பெற்றிருக்கு. மேலும் கிரக மாற்றங்களானது 1/5/2024 அன்று குரு பகவான் அஸ்தமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. மேலும் 7/5/2024 அன்று புதன் பகவான் களத்திர ஸ்தானத்தில் இருந்து அஸ்தமஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. மேலும் 13/5/2024 அன்று சூரிய பகவான் அஸ்தமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. மேலும் 20/5/2024 அன்று சுக்கிர பகவான் அஸ்தமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. மேலும் 24/5/2024 அன்று புதன் பகவான் அஸ்தமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. மேலும் 31/5/2024 அன்று செவ்வாய் பகவான் களத்திர ஸ்தானத்தில் இருந்து அஸ்தமஸ்தானத்திற்கு மாற போகிறாரு. மேலும் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கும் வரை உறக்கம் இன்றி கடுமையாக உழைக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த 15 நாட்களில் என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்த காரியம் அனைத்துமே கைகூடி வரும். விரோதிகளும் நண்பர்கள் ஆவாங்க. மறைமுக எதிர்ப்புகள் விலகி போகும். மேலும் பணவரத்து திருப்தியை தரக்கூடிய வகையில் இருக்கும். இதனால் கடன் விவகாரங்களில் நீங்கள் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த 15 நாட்களில் செய்தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் அதிக அளவில் குறைய வாய்ப்பு இருக்குங்க. இதனால் நீங்கள் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பண விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க. பயணங்கள் மூலமாக லாபங்கள் அதிக அளவில் கிடைக்கும். மேலும் உங்களுடைய மேலதிகாரிகளால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நன்மைகள் பல உண்டாக அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளியூர் பயணங்கள் ஏற்படும். குடும்பத்தின் வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயம் கிடைக்க போகுதுங்க. மேலும் உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக தக்க தருணத்தர நிறைய விதமான உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. மேலும் உங்களுடைய பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும். அவர்களின் ஆதரவும் கிடைக்கும். மேலும் பெண்களாக இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் அனைத்துமே காணாமல் போகும். எதிரிகளும் நண்பர்கள் ஆவாங்க. மேலும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லதுங்க. அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 15 நாட்களில் சீரான நிலை இருக்கக்கூடும். அதிக சிரத்தை எடுத்துக்கொள்வதன் மூலமாக புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ஆனால் பணப்புழக்கம் கடந்த காலத்தை விட அதிகமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்காமல் போகலாம். மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பாடுபட வேண்டிய நிலைமை இருந்தாலுமே மிக நன்றாக இருக்கும். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசியவர்கள் உங்களிடம் சரணடைவார்கள். மேலும் எதிலுமே நீங்கள் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது.
மேலும் இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் 2, 3, 4 பாத நட்சத்திர அன்பர்களுக்கு வந்து இந்த 15 நாளில் என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, சக ஊழியர்களோடு ஒத்து போவீங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் கூட வேலை செய்வங்களோட ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அவர்களோட நீங்கள் ஒத்துழைக்க இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த 15 நாட்களில் உங்களுடைய சக ஊழியர்களோடு நீங்கள் ஒத்துழைப்போடு வேலையை பார்ப்பீங்க. மேலும் பெரிய கடனில் இருந்து விடுபட உதவி உங்களுக்கு தாமதமாகும். உற்பத்தி சார்ந்த தொழில்துறையில் இருக்கக்கூடியவங்க தோய்வின்றி தொழிலை நடத்துவாங்க. பதவி உயர்வுக்குரிய அறிவிப்பு வந்து சேரும். அதாவது கவர்மெண்ட் வேலையில் யாராவது இருந்தாங்கன்னா அவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலருக்கு வந்து வெளியூருக்கு மாற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உடனே கைகூடா விட்டாலுமே அதற்கு விதையை இப்பொழுதே நீங்கள் ஊன்ற வேண்டிய காலமாக இந்த 15 நாள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து இந்த 15 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர் நலம் கவனிக்கப்பட வேண்டும். அதாவது உங்கள் தாய் மற்றும் தந்தையாரின் நலத்தில் நீங்கள் ரொம்ப கவனத்தை செலுத்த வேண்டுங்க. மக்கள் நலனிற்கு எந்த குறைபாடும் இருக்காது. மேலும் கலைத்துறையில் இருப்பவங்க ஓரளவு நன்மையை பெறுவார்களாம். மேலும் ஓரளவு சோதனைகளும் இருக்கக்கூடும். முன்னோர்கள் வழிபாடு மிக முக்கியமானதாக இருக்குது. முக்கியமாக இந்த 15 நாட்களில் நீங்கள் உங்கள் முன்னோர்களை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது தடை தாமதம் பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னா கூட அவங்க வந்து இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு நடக்க விடாமல் தடுப்பாங்க. ஸோ மறக்காமல் முன்னோர் வழிபாடை செய்யுங்க. மேலும் நம்பிக்கையோடு செய்யும் இந்த வழிபாட்டில் நேர்மறையான செயல்கள் அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நிலம், வீடு, வாகனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருந்து உங்களை விடுவதற்கு வழியாகவும் இந்த வழி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் சித்திரை 1 மற்றும் 2ஆம் பாத நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து இந்த 15 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரிரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேர அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. மாணவர்களுக்கு பொன்னான காலகட்டமாக இந்த 15 நாள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் எதிர்கால படிப்பிற்காக பணிகளை இப்போதே நீங்கள் ஆரம்பிக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரையில் குடும்பத்தில் நடைபெற இருந்த நற்காரியங்கள் ஒவ்வொன்றாக நல்லபடியாக நடக்கும். மேலும் பெரியோர்களை ஆலோசனைகளை கேட்டு எதையும் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் நீங்கள் என்ன விஷயங்களெல்லாம் பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஏதேனும் ஒரு காவல் தெய்வத்தை புதன்கிழமை அன்னைக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் நடக்க வேணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அந்த காரியத்தில் தடை மேல் தடை வந்தே இருக்கும். ஸோ அந்த தடை நீங்கிறதுக்கு இவர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவுவார். இந்த கடவுளை தான் கும்பிடணும் அப்படின்லாம் இல்லை. ஏதோ ஒரு காவல் தெய்வத்தை புதன்கிழமை அன்னைக்கு மறக்காமல் நெய் தீபம் ஏற்றி நீங்கள் கும்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் நினச்ச விஷயங்கள் அனைத்துமே நடக்குங்க. ஸோ நீங்கள் கன்னி ராசி அன்பர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த விஷயத்தை செய்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலுமே அதுவுமே சீக்கிரம் ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினங்கள் வந்து 7, 8 அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த நாட்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக தொழில் செய்கிற இடத்துலையும் சரி, அரசியல் துறையிலையும் சரி, பணி இடத்துலையும் சரி, நீங்கள் வந்து ரொம்ப கவனத்தை செலுத்தி நீங்கள் இந்த 2 நாட்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது கொடுத்தல் வாங்குதல் விஷயத்தில் நீங்கள் ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இவங்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும், அவங்க நமக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டு போட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான தினங்கள் வந்து 1, 2, 28, 29 இந்த 4 நாட்களில் உங்களுக்கு இந்த விஷயங்கள் தொடங்கலாம். அதாவது புதிய தொழில் ஏதாவது தொடங்கலாம், இல்லை வேலைக்கு போகலாம் அப்படின்ற எதிர்பார்ப்போடு இருக்கவங்க அவங்க வந்து இந்த 4 நாட்களில் வந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கெட்ட விஷயமே நடக்க போகிறது அப்படின்னா கூட இந்த அதிர்ஷ்ட நாட்களில் நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயத்தை பண்ணிங்கன்னா அது இன்னும் மேலும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தான் கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான தினங்கள் வந்து 1, 2, 28, 29 இந்த 4 நாட்களில் ஏதோ ஒரு நாட்களில் நீங்கள் ஆரம்பிங்க. கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் வந்து நம்ம கன்னிராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 15 நாள் எப்படிப்பட்ட நாட்களாக அமையப்போகுது, இந்த 15 நாட்களில் உங்களுடைய ராசியில் என்னென்ன கிரகம் எங்கெங்கே பயணம் செய்யுது, அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலன்கள் மாற்றங்கள் எல்லாம் இவங்க பெற போகிறாங்க என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனசுலலாம் என்ன விஷயத்தை வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயத்தை அவர் கூடிய வரவில் நடத்தி வைப்பாருங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை
பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.